ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் உங்களோட ராசியிலேயே அமைய பெற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 16/6/2024 வரையும் உங்கள் ராசியில இருக்க போகுது. பொதுவாகவே குரு சூரியன் இணைவு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஏற்படக்கூடிய இணைவு. பார்வை பலன் வந்து பார்த்திங்கன்னா 20-30% நம்ம எடுத்துக்கிட்டாலுமே சேர்க்கை அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும். அந்த மாதிரி ஒரு முறை வந்திருக்கு. இது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு 2வது வீடு. இங்கே சந்திர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அதே போல வந்து சுக்கிர பகவான் இங்கே ஆட்சி பெறக்கூடிய வீடு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது, ரிஷபம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவங்க என்ன ராசியா இருக்கலாம், என்ன லக்னமா இருக்கலாம், ரிஷபம் எப்படி இருக்கு பார்த்துட்டு, அந்த அளவுக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற காலபுருஷனுக்கு குடும்பஸ்தானம் இருக்கிறதுனால இந்த ராசியை பொறுத்தவரை எல்லாருமே குடும்பத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ராசியில வந்து உச்சமாறதுனால குவாலிட்டி, அம்மா கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கோ மகன் கிட்ட அதே மாதிரி 60-70% ஒரே மாதிரி ஒன்ன பார்த்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பாங்க. அம்மா காலையில டீ காஃபி குடிக்க மாட்டாங்கன்னா மகனும் மகளும் சரி அதே மாதிரி ஒரு பழக்கத்தோட இருப்பாங்க. அம்மா என்ன அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்களோ மகனும் மகளும் அதுவே அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்களா. அம்மா ரொம்ப சாஃப்டான நபராக இருந்தாலுமே மகனும் மகளும் அதே மாதிரி தாய்மை பண்போட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ரிஷபராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லிட்டே போலாம். குடும்பத்திற்காகவும் வருமானத்துக்காகவும் தொடர்ந்து ஓடிட்டு கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே தான் அனுபவிச்ச தான் சந்தோஷம்தான் முக்கியம், தனக்குன்னு என்ன அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு என்ன, மற்றவங்களும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கட்டும், நம்மளுடைய குடும்ப நபர்களும் நல்லா இருக்கட்டும். ஒரு துணிமணி வாங்கினா கூட மற்றவங்களுக்கு எப்படி வாழ்றோம், நம்மளுடைய குடும்பத்தில் யாருமே எதுவுமே நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படக்கூடிய நபர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செயல்படக்கூடிய நபர்கள். ரிஷபராசியை பொறுத்தவரையும் குரு பகவான் அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதி இப்போ ராசியில் வந்திருக்காரு. அதே போல் சுக்கிர பகவான் உங்களோட ராசிநாதனும் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைப்புறார். சூரிய பகவான் 4ஆம் அதிபதி ராசிக்கு வந்துட்டார். அப்போ முழுக்க இந்த 1.5 வருட காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துலையும், அதே போல் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 6-12 இந்த 2 இடத்துலையும் சம்மந்தப்பட்டு எது வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரத்துக்கு தேவைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களோ அதெல்லாமே உங்களை விட்டு பஞ்சா பறந்த மாதிரி ஒரு 1.5 வருட காலங்கள் கண்ணை மூடி எந்திரிக்கிறதுக்குள்ளார நிறைய கடன்களை கொடுத்துருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அள்ளி கடன்களை தூக்கி வீசியிருப்பாரு. அதே போல் என்ன நினச்சிட்டு போனீங்களோ அது எல்லாமே ஆப்போசிட்டாக மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறி இருக்கு. ஒரு நல்ல தொழில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்குது, உங்களை கூப்பிடுறாங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண் எதிரில் தெரியுது உங்களுக்கு வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப வருஷமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்க, வருமானம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையிறது. அதே போல் அந்த தொழிலில் பெரிய கடனை ஏற்படுத்தி திடீர்னு நீங்கள் உள்ளே போனோடனே பார்ட்னர்ஸ் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், இவங்க உள்ளே வந்தனால நான் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு அதன் மூலியமாக பெரிய மனச்சுமைகளையும் பணிச்சுமைகளையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண பற்றாக்குறையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரா. சம்பந்தம் இல்லாமல் நான் இதில் போய் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானால் அன்று கேது பகவானால் தான் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்தவரையும் பணத்துக்கு வந்து அவ்வளோக்கா பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, உறவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் இந்த 1.5 வருட காலமாகவே வந்து பணம் தான் வாழ்க்கையில் எல்லாமே, என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, நான் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள எனக்கு ஏமாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அதே போல் பணத்தை சேமிக்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த பணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண இழப்பீடுனால வரக்கூடாத அவமானங்களும் வரக்கூடாத பேச்சுகள் எல்லாமே வந்திருக்குது. அப்படிங்கிற நான் என்னுடைய இருக்கக்கூடிய தகுதியிலிருந்து 2 மடங்கு கீழே இறங்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரும் புகழும் கிடக்கூடிய அமைப்பு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். என்னை பார்த்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்தேன் நான். யாராவது பார்த்தா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்னைய
உதாரணம் காட்டி பேசுற மாதிரி என்னுடைய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குடும்பத்திற்காகவே அர்ப்பணிச்சு உடைஞ்ச எனக்கு இன்னைக்கு இவங்க பேசக்கூடிய பேச்செல்லாமே காதுல கேட்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இருந்திருக்கு. இன்னைக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான், அதாவது உங்க கண்ணுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, பின்னாடி நிறைய பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேசிட்டு இருக்காங்க. அதே போல செய்யாத தப்புக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது என்னை வந்து அவங்க மிரட்டிட்டு போனாங்க, திட்டிட்டு போனாங்க. ஆனா வெளிய போய் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நான் மிரட்டினதா வந்து மாத்தி சொல்லிட்டாங்க. நெறைய அவமானங்களை சந்திச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சந்திச்சுட்டு இருக்கீங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, ரிஷபராசிய பொறுத்தவரையும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த வீட்ட நீ வச்சுக்கோ, இந்த வீட்ட நீ வாடகைக்கு இரு, சொந்தக்காரங்க கம்மியா வந்து பணம் குடு, வாடகை வந்து கம்மியா குடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க இங்க இருந்திருக்கீங்க. இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கும்போது, நிச்சயமா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன சங்கடத்தால வீட்ட காலி பண்ணுங்க, வீட்ட காலி பண்ணுங்கன்னு உங்களை தொந்தரவு பண்றது. அந்த தொந்தரவு வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் உடனே காலி பண்ண முடியாம கொஞ்சம் சகவாசம் கேட்கறது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா, பிடிக்காம 4 பேர்கிட்ட சொல்றது. இது எல்லாமே இந்த பண இழப்பீடுனால தான் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பணம் இருக்கும்போது உங்களை 4 பேர் மரியாதையா மதிச்சிருப்பாங்க. அந்த பணம் கொஞ்சம் இறக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, வீடு காலி பண்ணுங்க, எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வச்சு சொல்லாம மத்தவங்கள வச்சு சொல்லி, அதன் மூலியமாக நெறைய மன கஷ்டம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதெல்லாம், "எப்ப வீடு காலி பண்றீங்க? இந்த மாரி சொல்லிட்டாங்களாம்மா உங்களைய? இந்த மாதிரி உங்களுக்கு பண இழப்பீடு வந்துருச்சாம்மா? அதனால உங்கள வீடு காலி பண்ண சொல்றாங்களாம்மா? நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்களாம்மா?" அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களுமே உங்கள சுத்தி அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. நெறைய அவமானங்களையும், கஷ்டத்தையும் வாழ்க்கையில சந்திச்சுட்டு தான் நீங்க இன்னைக்கு வந்து தைரியமா நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிக்கிறீங்க. உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்துக்குள்ளே இருக்காரு. அப்ப இது காலம் என்ன சொல்ல வருது? இனிமேல் எப்படியோ யாரோ போயிட்டு போறாங்க. நம்மளுடைய பணத்தை நோக்கி ஓடணும். இனிமேல் பணத்த மட்டும் தான் நம்ம சேமிக்கணும். மத்தவங்க யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க. பிறரோட நலனை இனிமேல் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம பிழைக்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பா சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாமே கடந்து வந்த பாடம். நீங்க ஏத்துக்கிட்ட பாடம். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? 4ஆம் அதிபதி ராசியிலே வர்றாரு. அப்ப இந்தாங்க நீங்களும் உங்க வீடாச்சுன்னு அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை கட்டுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட லோன் வாங்கி கட்டுவதற்கு இது ஒரு நேரமாக இருக்குமா? ஏன்னா 11ஆம் அதிபதியும் கூட. அப்ப குரு பகவான் நிச்சயமா உங்களுடைய இத்தன நாள் குடுக்கக்கூடிய அவமானத்தை எல்லாம் குடுத்துட்டாரு. ஆல்ரெடி குடுத்து முடிச்சு தள்ளிட்டாரு. இனி வரக்கூடிய நாட்கள் அவர் 4ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறனால, இந்த அவமானத்துக்கு உண்டான பிராயச்சித்தமா நிச்சயமா உங்களுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி குடுப்பாரா? குரு 1½ வருஷம் உங்களுடைய ராசியில இருப்பாரு. அப்ப கண்டிப்பா சூரிய பகவானுடைய பார்வையில போகும்போது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு 3ஆம் இடத்துக்கும், 4ஆம் இடத்துக்கும் போப்போறார். அப்ப 7ஆம் இடத்துக்கு போம்போது குருவோட பார்வையில போப்போறார். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே எனக்குன்னு ஒரு வீடு வாங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? இந்த வீட்ட வச்சு தானே என்னைய அவமானப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டி அவங்க முன்னாடி காமிக்கிறதுக்கும் ஏன்னா குரு பகவான் ஆல்ரெடி குடுக்க வேண்டிய அவமானத்தை எல்லாமே உங்களுக்கு குடுத்துட்டாரு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து அதற்குண்டான பிராயச்சித்தமா ஒரு வீடை ஏற்படுத்தி குடுக்கறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அந்த வீடு சார்ந்த விஷயத்துல வந்து நான் இத்தன நாளா வந்து பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அடுத்தவனுக்காக நம்ம ஏன் வந்து ஒரு வீட கட்டி இந்த மாதிரி ஆகணும்? அப்படிங்கிற மாரி மனக்குழப்பங்கள் அதிகமா இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் அவங்கள பார்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மனசுமைகளை சந்திச்சிருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வீடு கட்டுவதற்கும், வீடு வாங்குவதற்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்கும். கட்டி காமிச்சு, "இங்க பாருங்க, நாங்களும் ஒண்ணும் வந்து சும்மா இல்ல." அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிக்காட்டுவதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதேபோல உறவு, பாசம், பந்தம் இதெல்லாமே பலம்படுவதற்கும் உங்களுக்கு பின்னாடி வந்து இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நெகட்டிவ் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வளர்ச்சி, வீழ்ச்சி அடைஞ்சதுலருந்தே யாரும் ஒரு பெரிய மதிக்காம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கே அந்த மாதிரி தோணிட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் நமக்கே வந்து ஏன் இவங்கலாம் இந்த மாரி கூப்பிடல? ஒருவேளை நமக்கு இந்த தான் காரணமா இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை வந்து இறக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இருந்தது. இனி வரக்கூடிய நாட்கள் அது எல்லாமே இல்லாம, துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு எல்லாமே பிறந்து, அதன் மூலியமாக இன்னைக்கு என்ன பணம் வருதா? நம்ம அடுத்தது என்ன நோக்கி போகலாம்? இனிமேல் பணம் சேமிக்கிறது மட்டும் தான் வாழ்க்கையில நமக்கு முக்கியம். யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம கண்டுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே, அடுத்தது வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குமே, அம்மாவுடைய ஆதரவு இத்தன நாளா அம்மாவுடைய ஆதரவு இல்ல. அம்மா ஏதோ ஏனோ தானோன்னு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க என்னைய வந்து நடத்துறத வச்சு என்னுடைய அம்மா என்கிட்டயே வந்துட்டாங்க. அவங்களால எனக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்குமா? அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவனா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அம்மாவும், என்னுடைய அண்ணனும் என்னைய பார்த்துக்குவாங்களா? அவங்களால பொருளாதார ஏற்றங்கள் எனக்கு இருக்குமா? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை, ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்காம போகவே போகாது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தான் பட்ட கஷ்டங்கள் மத்தவங்களுக்கு பலனும் இத்தன வருஷமா கஷ்டப்பட்டும் சரி,
பொதுவாவே ரிஷபத்துக்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, முடியவே முடியாது. மனசுல இருக்கிறது எவ்வளோ சந்தோஷத்த கூட சீக்கிரம் வெளி காமிச்சுருவாங்க. இந்த மாரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு சம்பளம் அப்படின்னு. ஆனா துக்கத்த நம்ம வந்து குடும்பத்துல சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. தான் பட்ட கஷ்டத்தை, தான் பட்ட துக்கத்தை யாருகிட்டயுமே வெளிப்படாம மனசுல போட்டு குழப்பிட்டே இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தன நாளா அது மட்டும் தான் இருந்தது. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுடைய பெயர்ச்சி, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, அதேபோல குரு பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேதுவுடைய பெயர்ச்சியுமே ஒரு நல்ல இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகுமோ தவிர, இனி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவே வராது. இப்ப நீங்க கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.